ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 முதல் 5 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த வேளையிலும் கூட எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் கிரியை செய்வதாக, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள் நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை மேற்கோள் காட்டி சில முக்கியமான பாடங்களை நாம் படித்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நாம் விசுவாசத்தை குறித்து, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் அப்படின்றதெல்லாம் குறித்து நம்ம பல காரியங்களை நாம் படித்திருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த நாளில் ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தி நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெரும்பாலும் எதை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, கர்த்தர் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தார். அவன் தனி ஆளாக ஒரு தன் மனைவியோடும் தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவோடும் அவன் ஒரு தனியாக ஒரு பெரிய ஆளாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஆளாக அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை செல்வ சீமானாக்கினார். அப்போ தேவன் அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிள்ளை இல்லாது இருந்தவனை கர்த்தர் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் அநேக நேரங்களில் இவ்விதமாகவே நாம் வாசித்திருப்போம், இவ்விதமாகவே நாம் தியானித்திருப்போம். ஆனால் வேதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது அவர் முக்கியமாக அவனுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தது, அதாவது பிள்ளைக்காக அவன் தேவனை விசுவாசித்ததை குறித்தோ அல்லது உலக மேன்மைகளுக்காக அவன் தேவனை விசுவாசித்ததை குறித்தோ வேதம் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாமல், நமக்கு காண்பிக்காம, அவனுடைய வாழ்க்கையில் அவனை நீதிமானாக்கின விசுவாசத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதாவது இப்போ நம்ம ஒரு நன்மைக்காக தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒரு உடல் சரியில்லாமல் இருக்குது, ஒரு உடல் சுகவீனமாக இருக்குது, அந்த உடம்பு சுகமாகணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். கர்த்தரால் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். தேவனும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அந்த நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உங்கள் உடல் சுகவீனத்துக்கு கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ அவர் கொடுக்கிறார் என்பதிலே, அவர் சுகத்தை கொடுக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் விசுவாசிக்கும் போது தேவன் அதை செய்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருக்கு வல்லமை உண்டு, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பிள்ளை இல்லாத இருக்கிற ஆபிரகாமுக்கு 100 வயதில் கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். நம்முடைய நாட்களிலும் நாம் பார்க்கிறோம், அநேகர் சில ஆண்டுகளாக அல்லது பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறவங்க கூட தேவனிடத்தில் கர்த்தர் எங்களுக்கு அதை செய்வார் என்று விசுவாசித்து ஜெபித்து காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறதை நாம் நிறைய பார்த்துருக்கிறோம். நம்முடைய சபையில் கூட சமீபத்தில் அப்படி ஆண்டவர் அநேகருக்கு கிருபையாக இறங்கியிருக்கிறார். ஆனால் நம்முடைய
வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக தேவனை நாம் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் அற்புதங்களை செய்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு 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 அசாத்தியமான ஒரு தேவை, ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு பலவீனம், அப்படி நம்ம எந்த ஒரு கடினமான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாலும் தேவன் அவரை விசுவாசித்து ஜெபிக்கிற நமக்கு இந்த உலக காரியங்களிலும் நமக்கு நன்மை செய்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் நம்ம ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நாம் பார்க்குற விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மை நீதிமானாக்குகிற விசுவாசம். இப்போ நம்மை நீதிமானாக்குகிற விசுவாசம்னா என்ன அர்த்தம்? நம்ம நீதிமானாக்கப்படுவது எதற்காக? ஏன் தேவன் நம்மை நீதிமானாக்க வேண்டும்? அதான் ஆண்டவர் பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை கொடுத்துட்டாரு, சுகவீனமாக இருந்தவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, ஒரு தேவையுள்ள மனுஷனுடைய தேவையை சந்திச்சிட்டாரு. பின்ன ஏன் அவனை தேவன் நீதிமானாக்க வேண்டும்? பரலோகத்துக்கு போய் சேரணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் தேவனிடத்தில், இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டை அடிச்சுட்டு நல்ல விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறவங்களாம் கூட சில கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு வருவாங்க. வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு செல்வாங்க. முடவனாய் வந்தவர்கள் நடந்து செல்வார்கள். அதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்துருவோம். இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ நம்ம அந்த மாதிரி எதுவும் கூட்டம் நடக்குதான்னு போய் பார்க்குறதும் இல்லை. ஸோ அப்படியெல்லாம் நடந்த காரியங்கள் உண்மை. ஆனால் ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து இம்மைக்கான, இந்த உலகத்துக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டால், அவன் விசுவாசித்து அதை பெற்று கொண்டு விட்டால் அவன் பரலோகத்துக்கு போவானா என்கிற நிச்சயம் கிடையாது. ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஜெபம் பண்ண, கர்த்தர் உனக்கு உடம்புல நல்ல சுகத்தை கொடுத்தாருன்னா அதனால் நீ பரலோகத்துக்கு போவா என்கிற நிச்சயம் உனக்கு உண்டா? உனக்கு மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருந்துச்சு, சமாளிக்க முடியல, ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்ட, அப்பொழுது யார் எனக்கு உதவி செய்ய இல்லை, தேவன் தான் உதவி செய்வார், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்வார் என்று தேவனை நீ விசுவாசித்தாய். தேவனும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கினார் என்றால், ஆனால் அது நாம் பரலோகத்துக்கு போவோம் என்கிற நிச்சயமா? அது நீ பரலோகத்துக்கு போவா என்கிற நிச்சயம் உனக்கு உண்டா? உனக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி, ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி, சுகவீனம், பலவீனம், சொல்ல முடியல, டாக்டர்ஸ்ட்ட போய் சொன்னா கூட டாக்டர் அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கொடுத்து அந்த வியாதியை சுகமாக்க அவங்களால முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும், என் வியாதியை குணப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படி நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை குணமாக்குகிறார் என்றால், நான் அப்படி ஜெபித்த, நான் அப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டா? இன்னைக்கு நிறைய பேர் இம்மைக்காக தேவனை விசுவாசித்து, இம்மைனா இந்த உலகத்துக்காக, இந்த உலக சூழ்நிலைகள், தேவைகள், இம்மைக்காக, இந்த உலகத்துக்காக, உலக தேவைகளுக்காக தேவனை விசுவாசித்து தேவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டபடினால் நான் பரலோகத்துக்கும் போய்விடுவேன் என்கிற நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். நான் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்து விட்டார், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என் பண தேவையை சந்தித்து விட்டார், ஆகவே நான் எங்கே போவேன்? போக மாட்டேன். என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு உடல் சுகத்தை கொடுத்து விட்டார், ஆகவே நான் பரலோகத்துக்கு போவேன். நிச்சயம் இல்லை. there is no guarantee. என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு பெரிய வீட்டை கொடுத்து விட்டார், நான் குடிசை வீட்டில், வாடகை வீட்டில் தங்கியிருந்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு நல்ல மாடி வீடை கொடுத்து விட்டார், சொந்தமாக கொடுத்து விட்டார், ஆகவே நான் பரலோகத்துக்கு போவேன். நோ கேரண்டி. அப்படி ஒரு கேரண்டி கிடையாது, அப்படி ஒரு உறுதி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார், கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, கர்த்தரை துதியுங்கள். ஆனால் நம்முடைய உலக தேவைகளுக்காக தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறதினால் தேவன் நம்மை பரலோகத்துக்கும் கொண்டு செல்கிறார், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற நிச்சயம், ஒரு கேரண்டி நம்முடைய வாழ்க்கையில் யாருக்குமே கிடையாது. அப்போதான் இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த விசுவாசம் உங்களை நீதிமானாக்குகிற விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்கு பண தேவையை சந்திக்கிற விசுவாசத்தை குறித்து நான் பேசல. இந்த விசுவாசம் உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுக்கிற
ஒரு ஹீலிங் கொடுக்கிற ஒரு விசுவாசத்தை குறித்து நான் பேசல. பிள்ளை இல்லாத பல வருஷமா இருந்தவங்களுக்கு பிள்ளையை கொடுக்கிற விசுவாசத்தை குறித்து நான் பேசல. அதுவும் விசுவாசம் தான். அது உலகத்திற்கான விசுவாசம், இம்மைக்கான விசுவாசம், இம்மைக்குரிய தேவைகளுக்கான விசுவாசம். அதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்கிறார், என் தேவையை சந்திக்கிறார், என் விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதம் செய்கிறார் என்பதனால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்கிற ஒரு உறுதிப்பாடு நிச்சயமாக கிடையவே கிடையாது. இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நான் நீதிமானாக்கப்பட்டால் எங்க போவேன் சொல்லுங்க? பரலோகத்துக்கு போவேன். என் தேவை சந்திக்கப்பட்டால் நான் பரலோகத்துக்கு போவேன் இல்லை. கர்த்தர் பிள்ளை இல்லாத இருந்த எனக்கு பிள்ளை கொடுத்து விட்டார், அதனால் பரலோகம் நோ. பெரிய பண தேவையில் இருந்தேன், கர்த்தர் என் பண தேவையை அற்புதமாய் சந்திச்சிட்டார், அதனால நான் பரலோகத்துக்கு போவேன் இல்லை. கர்த்தர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் கர்த்தரை விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தினால என்ன ஆனேன்? நான் சொல்லுங்க, நீதிமானேன். அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன். ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பலவீனத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள். ஒருவேளை தேவன் அந்த பலவீனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்காமல் போனாலும் நீங்கள் நீதிமானாக இருந்தால் பரலோகத்துக்கு போவீர்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தில் இந்த உலகத்தில் ஜெபிச்சுட்டே இருந்தீங்க, அந்த ஜெப தேவை சந்திக்கப்படலை. ஒருவேளை ஒரு பிள்ளைக்காக ஜெபிச்சிங்க, அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஒருவேளை உங்கள் வியாதிக்காக நீங்கள் ஜெபிச்சிங்க, கடைசி வரைக்கும் அந்த வியாதி சுகமாகவே இல்லை. ஆண்டவரே, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு சொந்த வீடை தாரும் என்று நீங்கள் ஜெபித்தீர்கள். நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, கர்த்தர் ஒருவேளை அந்த வீட்டை உங்களுக்கு என்ன செய்யலை? கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நீங்கள் நீதிமானாக இருந்தால் சொந்த வீடு இல்லாமலே இந்த உலகத்தில் நீங்கள் பரலோகத்துக்கு நிச்சயமாக போவீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. பவுல் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அடுத்த வசனம், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலரானார். இந்த 2 வசனங்களையும் கொஞ்சம் நீங்க கவனிச்சு ஆழமாய் புரிந்து வாசித்தால் நமக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். If you only believe, if you only trust Christ for the needs of this world, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக, இம்மைக்கான பிள்ளைக்காக, காசுக்காக, பணத்துக்காக, சுகத்துக்காக, வீட்டுக்காக, வாசலுக்காக, ஆரோக்கியத்துக்காக, இப்படி இந்த உலக தேவைகளுக்காக மாத்திரம் நீங்கள் தேவன் மேல், கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா மனுஷரை பார்க்கலாம். நீங்கள் எல்லா மனுஷனா யாரு? ரட்சிக்கப்படாதவனர் நீங்க பரிதாபமானார்கள். உலகத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன் எல்லாரையும் விட நீங்க யாரு சொல்லுங்க? பரிதவிக்க. ஐயோ பாவம், ஏண்டா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்றான், சபைக்கு போகிறான், பைபிளை கையில் வச்சிருக்கிறான், ஏசு ஏசுன்றான், ஆராதிக்கிறான், கர்த்தரை ஆராதிக்கிறான், ஆவியில நிரம்பி குதிக்கிறான் வேற. ஆனால் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எல்லாம் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்காக, ஒரு வீட்டுக்காக, ஒரு ஆரோக்கியத்துக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு பணத்துக்காக, இதற்காக மாத்திரம் தேவனை விசுவாசிக்கிற நீ ரட்சிக்கப்படாத மனிதர்களை பார்க்கலும் நீ பரிதவிக்கப்பட்டவன், பரிதவிக்கப்பட்டவள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலரானார். கிறிஸ்து எனக்கு அதை கொடுக்கிறார், இதை கொடுக்கிறாருன்னு சொல்றியே, வீடு கொடுக்கிறார், வாசம் கொடுக்கிறாருன்னு சொல்றியே, அவரை பார், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து முதற் பலனாய் எழுந்தவர். வசனம் சொல்லுது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் முதலாவது கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவதில் முதற் பலனானவர் கிறிஸ்து, அவருக்கு பின்பு அவருடையவர்கள் யாரு? உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அதை நீ விசுவாசிக்க வேண்டும்.
இம்மைக்கான காரியத்தை மாத்திரமல்ல, ஒரு வீட்டுக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு சுகத்துக்காக, ஒரு ஆரோக்கியத்துக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை, அதாவது அதற்காக நீ கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாதுன்னு நான் பேசல. ஒரு பண தேவைக்காக அடுத்தவங்க கிட்ட போய் நிற்கிறது தப்பு, தேவனிடத்தில் நிற்பது தவறல்ல. ஒரு சுகத்துக்காக ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று கர்த்தரிடத்தில் நிற்பது ஒருபோதும் தவறல்ல. ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் நிற்பது தவறே இல்லை. ஆமென். எனக்கு இந்த உலகத்தில் சம்பாத்தியம் கம்மியாக இருக்குதுப்பா, இது பத்தலைப்பா, விலைவாசியெல்லாம் உயர்ந்திருக்கிறது, ஆகவே கர்த்தர் கிருபையாக எனக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வை தாரும் என்று தேவனிடத்தில் நிற்பது தவறில்லை. ஆனால் அதுக்காக மாத்திரம் நீ தேவனை விசுவாசிப்பாயானால், if you only believe God for the needs of this world, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ எல்லாரிலும் பரிதவிக்கப்பட்டவன். ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சோம், நீ கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு நினைச்சோம், கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்திருந்தோம், கர்த்தருடைய நன்மையை நீ உன் வாழ்க்கையில் ருசித்திருந்தோம், நீ பரலோகத்துக்கு போக போறதில்லை. அதனால தான் பவுல் எழுதுகிறார், நீ எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவள். ஏனென்றால் நீ நீ இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். இம்மைக்காக மாத்திரம் சொல்லுங்க, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர். இந்த உலக தேவைக்காக மாத்திரம், இந்த உலக காரியங்களுக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாய். ஆனால் ஆபிரகாம் இடத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மை நீதிமானாக்குகிற ஒரு விசுவாசம் இருக்குது. இப்போ எனக்கு கர்த்தர் பிள்ளை இல்லை, குழந்தையை தருவார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார், கனப்படுத்துகிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை, ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்களாம். மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவனால் பேச முடியாது, திரும்ப முடியாது, அசைய முடியாது, கண்ணு கூட அசைக்க முடியாது. திமிர்வாதக்காரர், 2 பக்கமும் வாதம். அப்படிப்பட்டவனை ஒருத்தனை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வராங்க. உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை, மேலே ஓட்டு கூரையை பிரித்து உள்ளே இறக்கிட்டு வரான். அப்படி இறக்கிட்டு வரும்போது இயேசு அவர்களுடைய அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து அவனை குணமாக்கினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் அவனை குணப்படுத்தினது, அந்த விசுவாசம் அவனை, ஆனால் அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்குமா? அந்த விசுவாசம் அவனை நீதிமானாக்குமா? ஒரு குருடன் இயேசு கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் பார்வையிடு, அதை நான் செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறான் ஆண்டவரே. சரி ரைட்டு, குணமாயிட்டான். இப்போ கண்களை குணமாக்கின அந்த விசுவாசம் அவனை பரலோகத்துக்கு எடுத்து செல்லுமா? அவனை நீதிமானாக்குமா? அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு காரியம் இருக்குது. அதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தே நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், இதே வசனம் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்ற அதே வசனம் இந்த பகுதியிலும் வருகிறது. அதை நாம் தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது கொஞ்சம் நம்ம கவனமாக தியானிக்க வேண்டிய காரியம். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் பார்க்குறாரு. 15ஆம் வசனம் சொல்லுது. 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட பேசுகிறான், ஆண்டவரே எல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிள்ளை இல்லை, என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எலியாசர் அவன் நல்லா பொறுப்பாக இருக்கிறான், எல்லாவற்றையும் நன்றாக பார்த்து கொள்கிறான், அவன் நான் என் பிள்ளைய எடுத்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான், நான் அவனை என் பிள்ளையா எடுத்துக்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, அவன் வேலைக்காரன் இல்லை, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், உன் வாரிசாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது நடக்கிற ஒரு காரியம். இப்போ அவன் அந்த இடத்துல வசனம், அவன் உன் கர்ப்ப பிறப்பாய் ஒருத்தன் இருப்பான், அவன் உன் சந்ததியாக இருப்பான், உன் வாரிசாக இருப்பான், உன் சுதந்திரவாளியாக இருப்பான்னு சொன்னபோது அந்த இடத்துல வசனம் சொல்லலை ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அந்த இடத்தில் அவனுக்கு சொல்லப்படவில்லை. நடுவில் ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் அவனை வெளியில் கூப்பிட்றார். கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்கிறாரு? வெளியில் கூப்பிட்றார். வெளியில் கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்றாரு. உடனே இவர் வானத்தை அண்ணாந்து பார்க்குறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா? நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா? என்ன கூடுமா? கூடுமானால் உன் சந்ததி அவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சந்ததி அவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்படி சொன்ன உடனே வசனம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4:3 என்ன சொல்லுதோ அதையே தான் ஆதியாகமம் 15:6 சொல்லுது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்போ நல்லா கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அவன் ஒரு பிள்ளை கூட இல்லாதனால வேலைக்காரனை பிள்ளையாக தத்தெடுத்துக்கலாமான்னு ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படி ஆண்டவர்கிட்ட வேற பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே, என் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. சில பேர் அப்படி தான் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பான். ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை, என் வேலைக்காரன் நல்லவனாக இருக்கான், பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இவனை என் சுதந்திரவாளி ஆக்கி நீங்கள் ஏன் சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, நல்ல வேளை ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், வேறு யாராக இருந்தால் பேசாதரா வாயை மூடுறான்றவர். இவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உன் வேலைக்காரன் இல்லை, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் அப்படிலாம் ஆண்டவர் பேசினோடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியில் வா, வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம ஏற்கனவே சில முறை நாம் தியானிச்சிருக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அது எந்த டைமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பட்ட பகலாக இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? மத்தியானமாக இருந்திருக்கணும். ஒரு 2 மணி. நல்லா நேற்றுலாம் வெளியில் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மண்டையை புழக்கிற மாதிரி வெயில் அடிச்சுது. அப்போது அது மாதிரி ஒரு டைம். ஏன்னா நீங்கள் வாசித்து பாருங்களேன், இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. இதுக்கு நடுவில் இவர் போய் பலி செலுத்துகிறாரு, அந்த பலியை கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 12ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். சூரியன் அஸ்தமிக்கும் போது, சூரியன் எப்போ அஸ்தமிக்கும்? அஸ்தமிக்கிறதுனா என்னது முதல்ல அதை சொல்லுங்கள். சன்செட். இப்போ அது வேறு நிறைய பேருக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியது. தமிழுக்கு இங்கிலீஷில் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்குது. இங்கிலீஷ்க்கு தமிழில் விளக்கம் கொடுத்த காலம் போய் தமிழுக்கு சரி சோத்திரம், எப்படியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம டைம் வச்சுக்கிடுவோம். நம்ம ஒரு டைம் படி வச்சுக்கோம். சூரியன் எத்தனை மணிக்கு அஸ்தமிச்சிருக்கோம்? 6 மணிக்கு. இதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட, ஆபிரகாமை கர்த்தர் வீட்டை விட்டு வெளியில் வான்னு கூட்டிகிட்டு வந்தபோது டைம் எத்தனை மணி இருந்திருக்கணும் அப்படின்னா 2 இல்லைன்னா 3 மணி இருந்திருக்கணும். 2 இல்லைன்னா 3 மணி இருந்திருக்கணும். 3 மணிக்கு வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்த்தா நீங்கள் எத்தனை நட்சத்திரங்களை எண்ண கூடும்? அதாவது ஒருவேளை நைட்டில் கூட நீங்கள் நட்சத்திரங்களை எண்ணணும்னா எண்ணலாம். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏதோ ஒரு டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு பகுதி தான் தெரியும். அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களையும் நாம் பார்க்க முடியுமா அப்படிலாம் நினச்சோம்னா இல்லை. ஆனால் ஒரு இப்போ நமக்கு நம்ம பார்வைக்கு என்ன தெரியுதோ, ஒரு மேபி ஃபியூ ஹவர்ஸ் டைம் எடுத்து, சில மணி நேரம் நாம் நேரத்தை எடுத்து ஒரு டெலஸ்கோப் வச்சு, ஒரு சில இன்றைக்கி ரொம்ப எலக்ட்ரானிக் ரொம்ப பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்லாம் இருக்குது, சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி காரியங்களை வச்சு ஏதோ நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன கூடுமானால் கம்ப்ளீட்டாக என்ன முடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் என்ன கூடும். இப்போ இதை 3 விதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒன்று, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, 3 விதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒன்று, நட்சத்திரங்களை எண்ண முடியாது, ஒரு பிள்ளை கூட இல்லாத நேரத்தில் எண்ண முடியாத நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் உனக்கு பிள்ளையை தருவார் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதனால் எண்ண முடியாத நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் உனக்கு பிள்ளையை தருவார் என்று சொன்னபோது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்ததினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் எனக்கு பிள்ளையை தருவார் அப்படின்னு சொல்லும்போது அதை விசுவாசிக்க முடியுமா? அதனால் ஆபிரகாம் விசுவாசிக்க முடியாததை, பயங்கரமான ஒரு காரியத்தை விசுவாசித்தான்.
அதனால் தேவன் அவனை நீதிமான் என்றார் அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை, இட்ஸ் ராங். அடுத்து இன்னொரு பிரசங்கம் இருக்குது. என்னன்னா, பகல்ல நட்சத்திரமே தெரியாது, பகல்ல நட்சத்திரமே தெரியாது, ஆனாலும் கர்த்தர் சொன்னபடினாலே அங்கு நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று விசுவாசித்து, கர்த்தர் சொன்னபடினாலே அவன் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டான், அதை நம்பினான். ஆகவே கர்த்தர் அவனை நீதிமானாக்கினார். அப்படியா? வேதம் சொல்லுகிறது, எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் எனப்படுவது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒருவேளை இந்த நட்சத்திரங்களை இவன் மதிய வேளையில் பார்க்காவிட்டாலும் இரவு வேளையில் அன்னைக்கே யோசிச்சு, ஆண்டவர் வெளியில் நட்சத்திரங்கள் சொன்னார் மத்தியானம், நம்ம பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லி எண்ணி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம போய் கவுண்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நைட்டு வெளியில் ட்ரை பண்ணால் ஒருவேளை ஆபிரகாம் அவைகளை எண்ணி விட முடியும். ஆனால் இங்கே கான்செப்ட் என்னன்னா, ஆபிரகாம் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை அவன் விசுவாசித்தான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் காணப்படுகிறவைகளை அல்ல, தன் கண்களால் காண முடியாத காணப்படாதவைகளை அவன் விசுவாசித்தான். காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் எனப்படுவது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தான் காண்கிறதை அல்ல, இப்பொழுது தன்னால் காண முடியாததை, காணாததை, காண முடியாததை, காணாததை அவன் விசுவாசித்தான். இப்போ காணாததை ஒருத்தன் விசுவாசிச்சான் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதுக்கும் அழகா தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் நமக்கு வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமா. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறவைகளை நம்புவதினால் காணப்படாத பரலோகத்துக்கு போகிற, காணப்படாத நித்தியத்துக்கு போகிற நீதிமானாக நீங்களும் நானும் மாறவே முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி அவர் நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். ஆனா அவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. இப்போ நான் இன்னொரு வசனத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. தானியேலுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பரலோகத்தில் இருக்கிற நித்தியத்துக்கு போகிற நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவங்க என்ன செய்வாங்களாம்? நட்சத்திரங்களைப் போல என்ன செய்வாங்களாம்? ஆகாய மண்டலத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம்? நட்சத்திரங்களைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ இவனுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் இவனுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அந்த சந்ததி ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ வானத்தை பாரு அப்படின்றாரு. அந்த சந்ததி எப்படி இருக்குதா? நீதிமான் சந்ததியாக பரலோகத்தில் ஆகாயத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? அதை ஆபிரகாம் விசுவாசி. அவர் பிள்ளை இல்லாத இருக்கிற எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுப்பாருன்னு விசுவாசிச்சது உண்மைதான். ஆனால் அந்த விசுவாசம் ஆபிரகாமை நீதிமானாக்கவில்லை. ஆனால் காணப்படாத நித்தியத்துக்குரியவைகளை ஆபிரகாம் விசுவாசித்தான். காணப்படாத நித்தியத்துக்குரியவைகளை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும். அவ்வளோ இருக்குமா? அவ்வளோ நிறையா. தட் டசன்ட் மீன் தட் வே. அப்படி அது அர்த்தப்படவில்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய சந்ததி நீ நீதிமானாக இருப்ப, உன்னுடைய சந்ததி நீதிமானுடைய சந்ததியாக இருக்கும். நீதிமான்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய சந்ததி அது உன்னுடைய சந்ததியாக இருக்கும். இப்போ விசுவாசத்தின்படி நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானோ ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆபிரகாம் அதை விசுவாசிச்சானாம். தனக்கு பிறக்க போகிற ஒரு ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை பிறந்துச்சு? பிள்ளை இல்லாத இருந்து அவன் கர்த்தரை விசுவாசிச்சு முதல்ல ஒரே ஒருத்தன்
இஸ்மவேல் பிறந்தான். அதுக்கப்புறம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பிறந்தான். ஆனால் ஒரு சந்ததி, நீதிமான் சந்ததி, நட்சத்திரங்களை போன்ற சந்ததி, ஆகாய மண்டலத்தில் சூரியனைப் போல ஒளி வீசுகிற நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு நீதிமானுடைய சந்ததி உனக்கு இருக்கிறது. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். He believed something he didn't see. அவன் காணாத, காணப்படாத, நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால் தேவன் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அவன் காணாத, காணப்படாத, நித்தியத்துக்குரிய ஒரு காரியத்தை அவன் விசுவாசித்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் ஹானஸ்டாக ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இப்போ நீ பரலோகத்துக்கு போவ அப்படின்னு இப்போது கர்த்தர் பேசுகிறார். அல்லது இப்போ பிரசங்கத்தில் இன்றைக்கி நான் ஒரு செய்தி எடுக்கிறேன், நாம் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு செய்தி எடுக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிப்பீங்க? அதாவது இல்லை, நான் இப்படி கேட்குறேன், எத்தனை பேருக்கு நான் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன்ற நம்பிக்கை இங்கே இருக்குது? நான் பாருங்க, சரி, அப்படியே ஒரு 5-6 பேர் தூக்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் தூக்கிட்டாங்க, மீதி பேருக்கு எங்கே போச்சு நம்பிக்கை? அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறீங்க? எனக்கு கர்த்தர் வீடு கொடுப்பார், எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுப்பார், பிள்ளை இல்லாத இருக்கிற என் பிள்ளைக்கு கர்த்தர் பிள்ளை கொடுப்பார், வீடு இல்லாத இருக்கிற என் பிள்ளைக்கு கர்த்தர் வீடு கொடுப்பார். அப்போ இந்த நம்பிக்கையிலே இந்த இம்மைக்காக மாத்திரம்தான் நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இம்மைக்காக மாத்திரம்தான் நீங்கள் தேவனை விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு நல்லா தெரியும், இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே தெரியும், இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு நான் பரலோகத்துக்கு போவேன்ற நம்பிக்கை இருக்குது, அல்லது நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நம்ம உட்காந்து மாஞ்சுன்னு கர்த்தர் பேசுகிறாரு, பரலோகத்துக்கு போகணுங்க, இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்பதை பார்க்கலாம், இந்த உலகத்தில் செல்வச்சீமான இருப்பதை பார்க்கலாம், செத்தவொடனே கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகணும், அதான் முக்கியம்னு சொன்னால், இவன் உள்ளே உட்காந்து சோத்திரம் ஆண்டவரே, அந்த பணத்தேவையை கொடுத்துருங்கப்பா, சோத்திரம் ஆண்டவரே, அந்த நகையை வாங்கிறதுக்கு உதவி செஞ்சுருங்கப்பா, ஆண்டவரே சோத்திரம்ப்பா அப்படின்னு இவங்க எதை மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்கன்றதும் நமக்கு புரியும். நீ திரும்பவும் சொல்கிறேன், இம்மைக்காக நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மை நீதிமான் ஆக்காது. இம்மைக்காக தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதெல்லாம் காணப்படுகிற அநித்தியமானவைகளை அல்ல, காணப்படாத நித்தியமானவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு 1 லட்ச ரூபா உனக்கு காசு தருவார்னு சொல்லும்போது இவங்க அடைகிற சந்தோஷம் பெருசு. நீங்கள் பண தேவையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் கையில் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க போகிறார், சோத்திரம் ஆண்டவரே, ஆவில் நிரம்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அதே இது நம்ம சொல்கிறோம், கர்த்தர் உங்களை நிச்சயமாக பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் அப்படின்னா, ஸோ நாடா இவங்க எப்போ பார்த்தாலும். திஸ் இஸ் அ ஃபேக்ட். திஸ் இஸ் அ ஃபேக்ட். உன் உலக தேவையை தேவன் சந்திப்பார் என்று உனக்கு இருக்கிற விசுவாசம் உன்னை நீதிமானாக்காது. நீ காணப்படுகிற காரியங்களின் மேல் நீ நம்பிக்கையும் விசுவாசம் வைத்திருப்பாய் என்று சொன்னால் அது உன்னை நீதிமானாக்காது. உன்னை நீதிமானாக்குகிற விசுவாசம் என்னவெனில், காணப்படாதவைகளை நீ விசுவாசிக்க வேண்டும், காணப்படாத பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி காணப்படாத பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை விசுவாசிக்கிற, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை குறித்து எபிரேய நிருபத்தில் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ இந்த பரலோகத்துக்கு போகிற அல்லது காணப்படாத நித்தியத்தை குறித்த நம்பிக்கையுடைய விசுவாசமுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசத்தை குறித்து விசுவாசிக்கிற ஆபிரகாம் எப்படி இருந்தான் என்பதை குறித்து எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள் தேவன் எழுதி வைத்திருக்கிறார், ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவைகளை தியானித்து முடிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ இந்த காணப்படாத விசுவாசம், காணப்படாதவைகளை விசுவாசிக்கிற விசுவாசம், காணப்படாதவைகளை விசுவாசிக்கிற விசுவாசம். முதல்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் நிருபத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்லும் பொழுது முதலாவது அவனுடைய கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்னா,
நமக்கு நல்லா தெரியும் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதில் பாருங்க, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம்னு சொன்னாரே, காண்பிச்சாரா? தேசத்தை காண்பிக்கல, இப்படி போன்னு தான் சொன்னார். இந்த தேசம் இப்படி இருக்கிறது நன்றாக பார்த்துக்கொள். இப்போ நம்ம ஆட்கள் சில நேரம் எங்கேயாவது வெளியூர் போகலான்னு பிளான் பண்ணுவாங்க, ஒரு டூரோ இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்கு பிளான் பண்ணுவான். இவன் என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல போய் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி அதில் போட்டு இந்த ஊர் எப்படி இருக்குது, இந்த ஊரில் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, ஹோட்டல் எப்படி இருக்குது, இதெல்லாம் உள்ளே உட்காந்து ஃபுல்லாக பார்த்துருவான். பார்த்துட்டு தான் அந்த ஊருக்கு போகிறதுக்கு என்ன செய்வான், யோசிப்பான். ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு வரதுக்கு. அது வெளிநாடுன்றது ரெண்டாவது விஷயம். நம்ம ஊரில் சொல்லுங்கள், இங்கே வந்து ஊருக்கு போயிட்டு வருவோம், இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இந்த ஊர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோவில் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா யோசித்து போவோமா வேணாமா, நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு யோசித்து பார்த்து தெரிஞ்சு தான் போவான். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து டூர் போயிட்டு வர சொல்லலை. ஒரு வாரம் டூர் போயிட்டு வாப்பா, ஒரு மாதம் டூர் போயிட்டு வாப்பான்னு சொல்லலை. ஆண்டவர் மொத்தமாக பொட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்பு பண்ணிட்டார். மொத்தமாக என்ன செய்ய, பொட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்பு, நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம், வசனம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவனை புறப்பட்டு போன்னு சொன்னார், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அவ்வளோதான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 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 உலகத்துக்குள்ளே இந்த இந்த நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஊரில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார், அல்லது கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார். கர்த்தர் வந்து எனக்கு இப்படி ஒரு காரியத்தை நியமிச்சிருக்கிறார், கர்த்தர் இதைத்தான் என்னை செய்ய சொல்கிறார் அப்படின்னு உணர்ந்து, அல்லது கர்த்தர் சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம, எதையும் பார்க்காம, எந்த கால சூழ்நிலைகளையும் யோசிக்காம கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார் அப்படின்னு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னால் நன்றாகத்தான் இருக்கும், கர்த்தர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், கர்த்தர் எனக்கு நன்மைதான் செய்வார், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து, விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதனாலே நீங்கள் கீழ்ப்படிந்து, எத்தனை பேர் நாம் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் கர்த்தர் சொன்னார் என்று போக முடியும்? உங்களால முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு வீடு மாறுங்க, ஒரு சின்ன வீடு, உங்கள் மயிலாப்பூரில் இருந்தே ஒரு வீடு மாறுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறுங்க. என்ன செய்வீங்க? அந்த கர்த்தர் என்ன சொல்கிறாரு கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். வீடு கர்த்தர் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, மாறணும், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் வீடு மாற போகிறோம், எப்படி எந்த சைடு போகணும், எந்த வீட்டுக்கு போகணும் எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே, இந்த வீடு எடுக்கட்டுமா, அந்த நான் சொல்லவா? நம்ம அக்கா என்ன செய்வாங்கன்னு, அந்த வீட்டில் தண்ணி வருதா கரெக்டாக, பக்கத்தில் கடை இருக்கா, காய் கடை இருக்கா, ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் கிச்சன் பெருசாக இருக்கா, அவங்களுக்கு வீட்டில் பெட்ரூம் சின்ன அந்த கூட போடல, கிச்சன் மட்டும் என்ன செய்யணும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க பாத்ரூம் பெருசாக இருக்கா, பக்கத்தில் பிரியாணி கடை இருக்கா. இதெல்லாம் நான் வந்து ஜோக்கா சொல்ல, எல்லாமே உண்மை, ப்ராக்டிக்கல் ட்ரூத்ஸ். இதுதான் இவன் இதை தான் பார்ப்பானே ஒழிய கர்த்தர் என்ன எங்கே போக சொல்கிறாரு, கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு. அப்படியே தப்பி தவறி ஒரு ஆலோசனை, யாரோ ஒரு தேவ ஆலோசனை வந்துருச்சு, இங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு, இங்கே தான் போகணுன்னு தேவ ஆலோசனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் உட்காந்து யோசிப்பான் பாருங்க, எதை செஞ்சாலும் என்ன தான் செய்யணும், யோசிச்சு செய்யணும்னு வாழ்க்கையில் யோசிச்சுட்டே இருக்கிறான். பயம். கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் போயிடணும். கர்த்தர் ஒரு காரியத்தை உன்னை செய்ய சொன்னால் விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல் அங்கே வேலை செய்யணும். நம்மால் இப்படி இங்கிட்டும் ஊசலாடுவான், போமா வேணாமான்னு யோசித்து 25 வருஷம் போயிடுச்சு. அப்போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போ அப்படின்ட்டு. கர்த்தர் போக அவர் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சென்றார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்கு பிள்ளை கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பாரு, அது மட்டும் இல்லை, கர்த்தர் சொன்னதை மாறாமல் யோசிக்காமல் செய்ய வேண்டும். அப்படிதான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளாக எனக்கு ஆண்டவர் வந்து நீ ஆந்திராவுக்கு போ அப்படின்னு ஒரு உணர்த்துதல் ராத்திரி சொப்பனத்தில் வரும். ஆந்திராவில் போய் நான் ஜெபம் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி தான் ஆந்திரான்னு எனக்கு தெரியும்னு தெரியாது.
நான் பாட்டு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு தோணும் நீ ஆந்திராவில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார் சொப்பனத்தில். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுவார், கனவுல வந்து ரண்டி ரண்டி அப்படின்னு கூப்பிடுவார். அல்லேலூயா. இப்படி ஒரு கனவு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5-6 மாதமாக வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஆண்டவர் போக சொல்கிறாரு. எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு. சரி, இது 2 ரிப்பீட்டடாக இந்த சொப்பனை வந்த உடனே நான் முடிவு பண்ணேன், சரி ஒரு நாள் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு. போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோமே. அந்த கனவுல சொப்பனத்தில் ஜெபம் பண்ணுற மாதிரி தானே வந்துச்சு, நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். அப்போ முடிவு பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு தம்பி கூட, வண்டி ஓடுறதுக்கு ஒரு தம்பியை கூட கூப்பிட்டுட்டு நான் ஆந்திராவுக்கு புறப்பட்டேன். இதில் என்ன கொடுமைன்னா, ஆந்திரான்னு தெரியுமே தவிர ஆந்திராவில் எந்த ஊர் எங்கேயும் தெரியாது. ஆந்திரா ரொம்ப பெரிய, இப்போ ஆந்திரா வேறு பிரிச்சிட்டாங்க, பெரிய பெரிய இடம். அப்போது நான் புறப்பட்டு போகிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் நான் வந்து ஆந்திராவுக்கு போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவர் ஆந்திராவில் போய் நிறைய ஊழியெல்லாம் செஞ்சுருக்கிறார். நான் நினச்சேன் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய், ஏதாவது அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்போது அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ஆந்திராவுக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? தெரியாது பாஸ்டர், ஆனால் ஆந்திராவுக்கு போகிறேன். எங்கே ஆந்திராவில் எங்கே போகிறீங்க? ஆந்திராவுக்கு போகிறேன், அவ்வளோதான். எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, எவ்வளோ தூரம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இப்படி கோடெல்லாம் போட்டு பார்த்தேன். நெல்லூர் பக்கத்தில் சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சு, சரி நெல்லூர் போயிடலாம் அப்படின்னு புறப்பட்டு நெல்லூருன்ற இடத்துக்கு போனேன். அது ஒரு ஆந்திராவில் ஒரு சென்டரான ஒரு இடம். இங்கேருந்து ஒரு 3-5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. போனேன். போயிட்டு அங்கே போய் உட்காந்து, அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்து நானும் அந்த தம்பியும் ஜெபம் பண்ணோம். அப்போது அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன ஒரு இடத்துக்கு, இன்னொரு ஊர் பேரை சொல்லி நீ அங்கே போன்னு சொன்னார். அப்போ அங்கே போனேன். அப்போ போகும்போது அப்படி தான் இருந்துச்சு, ஒன்றும் விளங்கலை. போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்து நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அடுத்து என்னென்னா, இப்போ சமீபத்தில் அங்கே இன்னொரு சபையை நிறுவுவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேலை செய்கிறோம். சீக்கிரத்தில் அந்த இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துல இன்னொரு சபையை துவங்குவதற்கும் கர்த்தர் வழிவாசலை திறந்திருக்கிறார். அப்போது இப்படி தான் இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஆந்திரா எப்படி இருக்கும்? முன்ன பின்ன தெலுங்குன்னு பேசியிருக்கிறீங்களா? புரியுமா? பே. நான் போய் ஒருத்தர் சபைக்கு இடம் கேட்டேன். அவருக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் அந்த இடம் முடிஞ்சிச்சு பாருங்கள். விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல். நான் அங்கே போய் என்ன செய்வேன், தண்ணிக்கு என்ன செய்வேன், சோத்துக்கு என்ன செய்வேன், யார் வருவாங்க, என்ன ஒன்றும் இல்லை. ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறதுக்கு இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போகணும், நம்மளால உட்காந்து யோசிக்கிறான் தலைகீழ நின்று யோசிக்கிறான். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா போய்கிட்டே இருக்கணும். கீழ்ப்படிதல், விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல். இந்த முதல்ல உலக காரியங்களில் தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன் தகப்பனுடைய ஊரில் வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. கர்த்தர் நீ புறப்பட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ, எங்கே போகணும் தெரியாது போ அப்படின்னோடனே வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவன் கேள்வி கேட்டான், அட்ரஸ் கேட்டான், எப்படி நீ 4 பேர்கிட்ட விசாரித்தான், வேவு பார்த்தான், எதுவுமே கிடையாது. ஹி ஜஸ்ட் ஒபேட் காட். தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான். ஆபிரகாமுடைய நீதிமானாக்குகிற விசுவாசத்தில் ஆபிரகாம் செய்த முதல் காரியம் கீழ்ப்படிதல். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அதான் அழகா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். ஆதியாகமத்தில் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போகும்போது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உங்களுக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இது வந்து வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார்னா there should be no reasoning. இது கல்யாண விஷயத்துக்கு அவங்க சொன்னாங்க, பட் எந்த விஷயத்துக்குமே நான் சொல்கிறேன், ஒரு காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்துவிட்டது, ஒரு கட்டளை கர்த்தரிடத்திலிருந்து வந்துவிட்டது, ஒரு ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வந்துவிட்டால் நீ உன் மூளையை யூஸ் பண்ணி there should not be any reasoning. இது நல்லது கெட்டது, இது இப்படி இது அப்படி, நோ, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, அவ்வளோதான். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் போக சொல்லிட்டார், கர்த்தர் செய்ய சொல்லிட்டார், கர்த்தர் கொடுக்க சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆகவே நாங்கள் சொன்னதை சொன்னபடி செய்வோம். there is no discussion, there is no reasoning. இது நல்லதா கெட்டதா எந்த காரியமும் தேவையில்லை, கர்த்தர் சொன்னால் நல்லது தான். முதலாவது விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதல். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே, வாசிப்போம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து
அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்போ முதல்ல நான் சொன்னேன் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதல். ரெண்டாவது விசுவாச வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபெய்த். விசுவாச வாழ்க்கை எப்படி விசுவாச வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இவனை அந்த பட்டணத்திலேருந்து, கல்தேயருடைய பட்டணத்திலேருந்து அழைச்சி, உனக்கு நான் இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி கானான் தேசத்தை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் அங்கே வந்துட்டார். இப்போ அந்த தேசத்தை கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்து விட்டார். அவர் செல்வச்சீமானாக இருந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு, இப்போ நான் உங்களுக்கு உலக பிரகாரமாக சொன்னோம்னா, அவங்க மேலே அந்த ஊரை, அந்த நிலத்தை, அந்த தேசத்தை கர்த்தர் என்ன செஞ்சுட்டார்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில் கொடுத்துட்டார். இட் இஸ் ஃபார் யூ, இது உன்னுடைய இடம் அப்படின்னு கர்த்தர் கொடுத்துட்டார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தில் ஆபிரகாம் என்ன செஞ்சாரா? கூடாரங்களில் குடியிருந்தான். என்னது? இப்போ நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சபைக்கெல்லாம் வாடகை, கர்த்தருடைய கிருபையில் எல்லா இடமுமே நமக்கு இருக்கிற 4 இடங்களும் வாடகை தான். குறிப்பாக கடந்த நாட்களில் இந்த நெமிலிச்சேரி சபைக்காக போகும்போது அங்கே இடம் வாடகைக்கு நல்ல பில்டிங் கிடைக்கல. ஒரு கிட்டத்தட்ட தரை வாடகைக்கு எடுத்த மாதிரி தான் ஒரு இடத்த எடுத்தோம். அப்படி எடுத்தபோது அந்த இடத்த ரெடி பண்ணும்போது எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, பாஸ்டர் வாடகை இடம், நிறைய காசு என்ன செய்யாதீங்க, செலவு பண்ணி நீங்கள் எதுவும் பில்டிங்லாம் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப செலவழிக்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக அது பண்ணி ரெடி பண்ணோம். ஏன்னா அது வாடகை இடம். ஆகவே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரொம்ப செலவழிக்காதுங்க. ஏன்னா எப்போனாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிலாம் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. கரெக்டு தான். ஆனால் இந்த ஆபிரகாமை பாருங்க, அப்போ ஒரு டெம்பரரியான ஒரு இதை தான் செஞ்சோம் நம்ம. ஆனால் இந்த ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய கர்த்தர் அவனுக்கு சுதந்திரமாக சொந்தமாக கொடுத்த தேசத்தில் அவன் வீடு கட்டலை, பில்டிங் கட்டலை, கூடாரங்களில் குடியிருந்தான். சில பெற்றவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் தாங்க குடிசையில் இருந்தோம், என் பிள்ளைங்களாவது நல்ல பில்டிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இவன் சொல்கிறான், இவனை குறித்து வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய பிள்ளைகளோடு, ஈசாக்கோடும் பேர பிள்ளைகளோடு யாக்கோபோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான். ஏன் சார் நீங்கள் கூடாரத்தில் தங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான், நான் தேவன் எனக்கு கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள அந்த புதிய எருசலேமுக்காக நான் காத்திருக்கிறேன். அவன் வாழ்கிறது இந்த உலகம், அவன் வாழ்வது இந்த உலகம். அந்த உலகத்தில் அவனுக்கு கர்த்தர் சொந்தமாக தேசத்தை கொடுத்திருந்தாலும், நிலத்தை கொடுத்திருந்தாலும், அவன் நினைப்பெல்லாம், நான் இங்கே வீடு கட்டுவேனா, இங்கே நான் நிலத்தை வாங்குவேனா, இங்கே நான் பில்டிங் கட்டி அஸ்தபாரம் போட்டு எழுப்புவேனா, 4 மாடி வீடு கட்டுவேனா, 5 மாடி ஹீ நெவர் திங்ஸ் தட் வே. அப்படி அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவனுடைய யோசனையெல்லாம் அந்த நித்திய விசுவாசத்தை குறித்தே இருந்தது. அவனுடைய விசுவாசம் நித்தியத்தை குறித்து இருந்தது. அவனுடைய எதிர்பார்ப்பும் அவனுடைய நம்பிக்கையும் நித்தியத்தை குறித்து இருந்தபடினாலே அவனால் இப்படிலாம் யோசிக்க முடியல. வீடு கட்டுவோமா, அஸ்திபாரம் போடுவோமா, 5 மாடி கட்டுவோமா, 10 மாடி கட்டுவோமான்னு அவனால் யோசிக்க முடியல. அவங்ககிட்ட சொந்த தேசம் இருந்துச்சு. நம்மலாம் சொல்லுவோம் அவங்ககிட்ட சொந்த இடம் இருக்குன்னு. ஆபிரகாம் சொல்றார், எனக்கு சொந்தமாக ஒரு தேசமே இருக்கிறது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி சுதந்திரமாக ஒரு தேசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் செல்வ சீமானாக இருக்கிறேன். நான் போய் என்கிட்ட ஹவுசிங் லோன் போட்டு எதையும் கட்ட வேண்டியதில்லை. நான் செல்வ சீமானாக இருக்கிறேன். என்னிடத்தில் நான் அதை கட்டுவதற்கு தேவையான பணம் இருக்கிறது. ஆனாலும் நான் தேவன் கட்டி உண்டாக்கின நித்திய நகரத்துக்காக நான் காத்திருக்கிறபடினாலே இங்கே நான் வீடு கட்டல சார்ன்றான். இவன் பரலோகத்துக்கு போவானா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து பாதி இதை போட்டு அதை போட்டு அதை வச்சு இதை வச்சு பேங்க்கில் லோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு சாவறதுக்குள்ள ஒரு சொந்த வீடு கட்டிட்டு தான் சாவேன்னு வாழ்றானே, அவன் பரலோகத்துக்கு போவானா? இவன் பரலோகத்துக்கு போவானா? அவன் விசுவாசியா? இவன் விசுவாசியா? அவன் நீதிமானாக்கப்படுவானா? இவன் நீதிமானாக்கப்படுவானா? நீ விசுவாசி என்றால், விசுவாசத்தினால் நீதிமானாகிற விசுவாசியாக நீ இருப்பாய் என்று சொன்னால் உன் எண்ணம் ஏக்கம் எல்லாம் நித்தியத்தை குறித்தே இருக்க வேண்டும்.
நித்தியத்தை குறித்து இருக்கணும். குருவி சேர்க்கிற மாதிரி சரி, குருவி சேர்க்கிற மாதிரி சரி, காக்கா சேர்க்கிற மாதிரி சரி, நீ பரலோகத்துக்கு போகணும், மறந்துடாத. எல்லாத்தையும் சேர்த்து இங்கே வச்சுட்டு பாய் காமிச்சிட்டு டாட்டா காமிச்சிட்டு போய் தான் சேரணும் மேலே. அதாவது வீடு கட்டுறது தப்பு இல்லை, கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்கோங்க, கட்டிக்கோங்க. ஆனால் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நித்தியத்தை குறித்து இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்து இருக்கணும். ஐயோ நான் இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுட்டு ஒரு மாதம் கூட இருக்காமல் போகணுமேனு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வேளை தெரியுது, ஒரு 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 கற்பனைக்கு சொல்கிறேன். இப்போது உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டுருக்குறோம். கர்த்தர் சொன்னபடி உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு, கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம அழைத்து கொண்டு செல்ல வரலாம். அவர் வர்றாருன்னா, நம்மளால் ஒரு வேளை ஒரு வீட்டை கட்டி வச்சுருந்தாருன்னா, இப்போ இயேசு வந்து கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வர்றது எப்படி இருக்குன்னு பைபிள் இருக்குது. ஒருவேளை இயேசு வந்து தம்பி வாப்பா, நீ இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்துருக்கிற, 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிற, நீதிமானாய் வாழ்ந்துருக்கிற, கொஞ்சம் இப்போ வந்து உபத்திரவ காலம் வரப்போகுது, அந்த உபத்திரவ காலத்துக்கு உன்னை தப்பிக்கும்படி நான் உன்னை எடுத்துக்கொண்டு செல்ல வந்திருக்கிறேன், இதோ வாசற்படியில் நின்று கதவு தட்டுகிறேன்னு இயேசு தட்டுறாருன்னு வச்சுக்கிடுங்க. நம்மளால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவரே, வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து, காக்கா சேர்க்குற மாதிரி சேர்த்து, இப்போ தான் ஆண்டவரே வீடு கட்டியிருக்கிறேன், ஒரே ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னான்னு வச்சுக்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ இங்கே கிடந்து போ, உபத்திரவ காலத்தில் நீ வந்து கடந்தால் தாண்டி உனக்கு அறிவு வரும் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் கட்டுங்க. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசையெல்லாம் அந்த வீட்டை குறித்து இருக்கட்டும், இந்த வீட்டை குறித்து இல்லை, அந்த வீட்டை குறித்து, பரலோக வீட்டை குறித்து இருக்கட்டும். அவர் வரும்போது அதான் பவுல் எழுதுவார் அழகான, எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன்னு பவுல் எழுதுகிற மாதிரி என்னென்னமோ இருக்கட்டும், ஆனால் நோக்கமெல்லாம் நான் எப்படியும் அங்கே போய் சேர வேண்டும் என்பதாக இருக்கு. பரலோகத்தை நினைத்து, பரலோகத்துக்காக ஏங்கி, பரலோகத்தை விசுவாசித்து, பரலோகத்தை வாஞ்சித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் சார் விசுவாசம். எனக்கு வீடு இல்லை, கர்த்தர் வீடு கொடுப்பாருன்னு நினைக்கிறது விசுவாசம் இல்லை. எனக்கு வீடெல்லாம் இருக்குது, ஆனாலும் அந்த வீடு தான் எனக்கு முக்கியம், அங்கே போகிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தபடினாலே இந்த பூமியிலே அவன் அஸ்திபாரமுள்ள வீட்டை கட்டாமல் கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசித்து ஜெபித்து நாம் முடிப்போம். 11ஆம் அதிகாரம் எபிரேய நிருபம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அதாவது ஆண்டவருக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இவ்வளோ வருஷம் 99 வயசு 100 வயசில் சோத்திர ஆண்டவரே, செஞ்சுரி போட்ட உடனே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. இப்போ அந்த பிள்ளை பெற்று அதை விருத்த சேதனம் பண்ணி அதை பால் மறந்த நாளில் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடி பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாம் நடந்து கடைசியில் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு போய் மோரியா தேசத்தில் நான் உனக்கு காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. என்ன, ஏன், எதுக்கு ஒன்றும் சொல்லலை. அவனை கொண்டு போய் பலியிட்டுருப்பா. எதுக்கு ஆண்டவரே கேட்கல. என்ன விஷயம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்ம ஆட்கள் சில பேர் ஏதாவது செய்யறானா, இதை ஏன் செய்ய சொல்லுகிறீர்கள், இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக தோணலையே, இப்படிலாம் ரொம்ப அறிவாளி. ஆனால் இந்த ஆபிரகாம் 100 வயதில் தனக்கு கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறார். இன்னும் என்னென்னா, அந்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அவன் மூலமாகத்தான் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் பிள்ளைக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்லாம் கர்த்தர் இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து இப்படி விசேஷமான வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கர்த்தர் மகிமையாக சாட்சியாக அற்புதமாக இவனுடைய சரீரம் செத்து போன பின்பு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பின்பு கர்த்தர் கொடுத்த பிள்ளை இப்போ போய் பலியிடுறான்ட்டார். எதுக்கு பலியிடணும், ஏன் பலியிடணும், எதுவுமே சொல்லலை கர்த்தர். நீ கொண்டு போய் அவனை கொண்டு போய் பலியிட்டு அப்படின்னு உடனே ஆபிரகாம் அந்த பிள்ளையை
எப்படி அந்த ஊரை விட்டு புறப்படுன்னு கர்த்தர் சொன்னபோது அவன் கேள்வி கேட்காமல் புறப்பட்டானோ, அதே போல் அந்த பிள்ளையை பலியிடுவதற்கு அவன் புறப்பட்டு போய் பலியிட்டுட்டு வந்துட்டான். பலியிடுவதற்கு போயிட்டான். கர்த்தர் அவனை பாவனையாக திரும்ப கொடுத்தார். அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, அப்படி ஒரு விசுவாசம், தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம், தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம். இப்போ தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற விசுவாசம் இருக்குது. அது எல்லார்ட்டையும் இருக்கும். கர்த்தர் இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், அதை வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன், நான் அப்படி கொடுத்துருவார், இப்படி கொடுத்துருவார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 100 வயதில் தனக்கு பெற்றெடுத்த பிள்ளையும் கர்த்தருக்காக இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் விசுவாசத்தோடு அதை செய்ய அவன் ஆயத்தமாக இருந்தான். அந்த விசுவாசம்தான் நித்தியத்துக்குரிய விசுவாசம், நீதிமானாக்குகிற விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்வேன், அதை பெற்றுக்கொள்வேன், இதை பெற்றுக்கொள்வேன், இது வந்துடும், அது வந்துடும், கார் வந்துடும், பங்களா வந்துடும், வீடு வந்துடும், பிள்ளை வந்துடும், கல்யாணம் வந்துடும், சம்பள உயர்வு வந்துடும், பெருமை வந்துடும், பேர் வந்துடும், புகழ் வந்துடும், ஃபேம் வந்துடும். இதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற விசுவாசம். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ போய் அவனை பலியிடுவதற்கு அவன் புறப்பட்டு சென்றான். தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம், தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம். ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொன்னாராம், இதெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் நான் சிறு வயது முதல் செய்து கொண்டிருக்கிறேனே. கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. சரி, அப்படியா, சோத்திரம். நீ என்ன பண்ணு, உனக்கு உண்டான யாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு உடனே வசனம் சொல்லுது, அவன் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்று விட்டான். ஏன்னா அவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வது அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு விசுவாசம் இருக்கு. ஆனால் தேவனுக்காக எதையும் இழப்பதற்கான விசுவாசம் அவனுக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து வெட்கத்தோடு, துக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு கடந்து சென்ற ஒரே ஒருத்தன் அவன் தான். ஏன்னா அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தானா. ஆமென். மிகுந்த ஐஸ்வர்யவான், ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது செய்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் தான். ஆனாலும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதில் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. தேவன் நிமித்தம் தரித்திரருக்கு கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். தேவனுக்கு கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். தேவன் நிமித்தம் தரித்திரருக்கு கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். சரியா? ஐயோ இவ்வளவு போதுன்னு நினச்சி கொடுக்காதீங்க. இவ்வளவு கொடுக்க என்ன கர்த்தரை ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷப்படுங்க. இவ்வளவு போதேன்னு துக்கப்படாதுங்க. நான் சொல்லுகிறேன், இதை நான் என் தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதில் சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு கொடுப்பதில் தேவன் சந்தோஷப்படுவார். அதனால் அவன் ஒருத்தன் தான், ஐயோ மிகுந்த மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தபடினால் துக்கத்தோடு கடந்து சென்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு நான் பணத்தை மட்டும் சொல்லலை. ஒருவேளை கர்த்தர் உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு கொடுன்னு சொன்னால் கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய நேரத்தை தமக்காக கொடுக்க சொன்னால் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உண்டான எதையும் கொடு என்று கேட்டால் சந்தோஷமாக கொடுங்கள். கர்த்தருக்கு கொடுப்பது பெரிய பாக்கியம். ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் அவனுடைய பிள்ளையை கேட்டார், ஈசாக்கை கேட்டார். அவன் சந்தோஷமாக போயிட்டான். சந்தோஷமாக போனான்னு தெரியல, ஆனால் போயிட்டான், கீழ்ப்படிந்து சென்று விட்டான். அந்த பிள்ளையும் இழக்கலை. அதே நேரத்தில் அவன் நித்தியத்துக்குரிய நீதிமானாக்கவும் ஆக்கப்பட்டான். இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் இருக்கும். சுகத்தை, பணத்தை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் அநேகரிடத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம் நமக்கு தேவை. தேவனுக்காக எதையும் இழக்கிற விசுவாசம் வேணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசம் வேணும். எப்போதும் நித்தியத்தை குறித்த எண்ணமுடைய விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நம்மை நீதிமானாக்கும். அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? நீதிமானாக்கும். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எங்களை நீதிமானாக்குகிற விசுவாசத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எதை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விசுவாசம் இல்லைப்பா. ஆண்டவர் கேட்டால் எதையும் கொடுக்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க. எதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விசுவாசம் இல்லை. ஆண்டவர் கேட்டால் எதையும் கொடுக்கிற ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நித்தியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா.
எப்பொழுதும் நித்தியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்கிற ஒரு விசுவாசத்தை கொடுங்க தகப்பனே. எப்பொழுதும் நித்தியத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு ஆயத்தப்படுகிற ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் உண்டாகிற கீழ்ப்படிதலை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. கேள்வி கேட்காம, யோசிக்காம, பார்க்காம கர்த்தர் சொன்னார் என்று அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதலை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் எங்களை நீதிமானாக்கட்டும். அந்த விசுவாசம் எங்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரராகட்டும். கர்த்தர் அல்லேலூயா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசத்தினால் நீதிமான்களாக ஒவ்வொருத்தரையும் நீர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தில் கர்த்தர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி வாழ, அப்படி அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக ஆண்டவரை பரலோகத்தில் காணப்படுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வணைந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும், கர்த்தர் எங்களுக்கு கற்றுக்கொடும், கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படியும் நீதிமான்களாக ஆண்டவரே நாங்களும் நட்சத்திரங்களைப் போல ஆண்டவரை பிரகாசிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.